கர்த்தரை ஆராதிக்க இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கோம். இந்த ஆராதனை முற்றுமுழுதாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வேளையிலே உங்களோட கூட இருந்தப்பா மட்டும் நீங்கள் நடத்தி வந்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க, எங்களை அரவணைத்தீங்க ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நேர்த்தியாக நடத்தி எங்களுக்கு ஞானத்தை தந்தீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. விஷயமாக இந்த நேரத்திலே அவங்களை ஆராதிக்க இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே தொடர்ந்து நடத்துகிறான ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் எங்களோட கூட இருந்து நடத்துங்க. பாடல்கள், துதிகள், தேவ செய்திகள் எல்லாவற்றையும் அவங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்கள் கூட ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய வல்லமை இந்த இடத்திலே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். 46ஆம் சங்கீதத்தை நாங்கள் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடுப்பிகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கட்டளைகளை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறார். அந்த உயர்ந்த அடைக்கலமான தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். பாடல்களூடாக அவரை நாங்கள் துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் எங்களோட முழு ஆத்மாவும் முழு உள்ளத்தோடும் அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா அவரை நோக்கி வாஞ்சித்து கதறும். அப்பா உமக்கு நன்றி பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுடைய தேவனப்பா, நீர் எங்களுடைய ராஜ்யம். நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீங்கப்பா. நீர் எங்களுடைய உன்னதமானவர் ஆண்டவரே, உன்னதமான தேவனாய் இருந்து எங்களை நடத்துகிற கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறீங்க அப்பா. உமக்கு சோதரம். நாங்கள் உண்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மை தியாகமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மான்கள் நீரோடை வாஞ்சி
உங்களுடைய பலனாயிருந்து எங்களை தாங்குகிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துகிறீங்க ஆண்டவரே. சோர்ந்து போகிற வேலைகளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு உங்களுடைய பலனான எங்களை இடை கட்டி கொள்ளுகிறீர்கள். அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற உங்களுடைய தேவாதி தேவனப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. மிக்க வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதிகளை நாள் ஆண்டவரே நாங்கள் பாடி ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி 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 பிதாவே. உமக்கு நன்றி ஐயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். உந்தன் நாமம் உயர்த்துவேன். துதிகள் பாடி வாழ்ந்திடுவேன். எந்தன் வாழ்வில் மிக்க வங்கி மகிழ்விடுவேன். அடைக்கலமானவர் நீர் ஆண்டவரே. உன்னுடைய பலனானவர் நீர் ஆண்டவரே. இக்கட்டுகளுக்கு எங்களை ஆண்டவர்களுக்கு உதவுகிற என்னுடைய தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு
நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி அப்பா. ஹalleluya. நீரே யார்
கிருபையா நன்றி ஆண்டவரே உமக்கு இணையில்லாத எங்களுக்கு நிம்மதியை தருகிற தேவன் ஆண்டவரே நீரே எங்களுக்கு நிரந்தரமான உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே பிதாவே உமக்கு நன்றி அப்பா தேடி வந்த எங்களுடைய தேவனே ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்டாங்க எங்களை ரட்சித்து எங்களுடைய இம்மானுடைய நீராக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய தேவன் ஆண்டவரே உடைய யாக்கோபின் தேவன் நீராக இருக்கிறீர்கள் எங்களை காண்கின்ற தேவன் நீங்களாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே எந்த நேரத்திலும் ஆண்டவரே எவ்வளையிலும் ஆண்டவரே எப்பொழுதிலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் காண்கின்ற தேவன் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி நீர் நிறைவுள்ளவர் நீர் நிரந்தரமானவர் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி நன்றி
Jebam
பரிசுத்த நாமத்துக்கு செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மாறாதவராயிருக்கிற உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் இதுவரை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நீர் எங்களை தாங்கி நடத்தினீரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இதுவரை எங்களை தாங்கி கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், சோதனைகள், கண்ணிகள் வந்து உங்களுடைய கரம் எங்களை தாங்கி நடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி இதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி. மாறாத தெய்வமே, மறவாதவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் என்னுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய பரிசுத்த கருமைகளை சூழ்ந்து கொள்ளுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு எதிரான மலை போன்ற பிரச்சனைகள், சோதனைகள், கண்ணிகள் வந்தாலும், கர்த்தாவே, ஒன்றுமே இல்லாதது போல எங்களுக்கு தோன்றினாலும், கர்த்தாவே, வனாந்தரங்களாய் எங்களுக்கு முன்பதாக இருந்தாலும், இது எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தாவே ஆறுகளை உருவாக்கி, கர்த்தாவே எங்களுக்கு முன்பதாக வழிகளை உருவாக்கி எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உள்ள சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். இறைவனோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்ல கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, உமது கரம் எங்களை தாங்கி நடத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படும். கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுவோம். இயேசு நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இடங்களில் நாம் அமைத்துக் கொள்வோம். இதனாலும் கூட அவருடைய வார்த்தையினாலே அவர் எங்களோடு கூட பேசும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீவும், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த கால நேரத்தில் அவருடைய வசனம் நாங்கள் தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 30வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 30வது வசனம். Hebrew chapter 11 verse 30. Hebrew chapter 11 verse 30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இன்றைய நாளை கூட நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் தியானிக்க போகிறோம். எபிரேயர் புத்தகத்தில் இப்படியே சொல்கிறது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இது பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு காரியம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை எப்படி எபிரேயர் விளக்குறாருன்னு சொன்னால், அது ஒரு விசுவாசத்தினால் நடந்த ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த அற்புதம் எப்படி நடக்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே அவர்கள் எரிகோ கோட்டையை தகர்த்தார்கள், கடந்து சென்றார்கள். அப்ப இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படுகிற பொழுது இந்த விசுவாசம் உருவாகிறது. அதைத்தான் நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அற்புதத்தை பார்க்கிறதுக்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே அந்த விசுவாசம். அதாவது
ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாக, அதிசயம் நடக்கிறதுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறாரே என்று நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது அந்த அற்புதத்துக்கு முன்பதாக தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிவு இருக்கிறது. அந்த கீழ்ப்படிவு அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அப்ப அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? அந்த அற்புதத்தை நடப்பிக்கிறது. இந்த எரிகோ மதிலை இந்த மனுஷர்கள் சுற்றி வந்ததின் நிமித்தமாய் அந்த எரிகோ மதில் விழல. அவர்கள் சுற்றி சுற்றி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த எரிகோ மதிலை 7 நாள் சுற்றி வாருங்கள் சொல்லுங்க. அப்ப அவர்கள் நடந்த நடையினால் அந்த அலங்கம் இடிந்து விழல. அந்த நடக்கிற நடையினால் விழக்கூடிய மதிலும் அந்த மதில் இல்லை. அந்த மதில் சொல்றாங்க எப்படி? அந்த மதிலினுடைய அகலம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 வாகனம் போகக்கூடிய, சொல்ல போனால் எங்களுடைய இந்த 401 விட பெருசா இருக்கும். அவ்வளவு அகலமா இருக்கும். அப்ப அந்த அளவு அகலமான ஒரு மதில், அந்த அகலமான மதில் எப்படி போகிறது? தகர்ந்து போகிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால இந்த மதில் தகர்ந்து விடுகிறது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவுக்கு எழுதின நிருபம், யோசுவாவுக்கு எழுதிய புத்தகம் 6வது அதிகாரம், யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். 1வது வசனம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டைக்கு முன்பதாக நிற்கிற பொழுது அது ஒரு தோல்வி. அந்த தோல்வி அவர்களுக்கு முன்பதாக நிற்கிறது. அந்த எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பதாக இருந்து அது தடையாக இருக்கிறது. முன்னேறி செல்லுகிறதுக்கு ஒரு தடை, உள்ள போகிறதுக்கு ஒரு தடை, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. அப்ப இந்த தடை எப்படி நிர்மூலமாகிறது? கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த கோட்டை தகர்ந்து விழுகிறதுக்கு முன்பதாகவே தேவன் சொல்லுகிறார், நான் தருவேன். ஆனால் நான் தருவேன் என்று சொன்ன தேவன் உடனே தரல. இப்ப விஞ்ஞானிகள் எப்படி ஆராய்ச்சி செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த அகழ்வுகளை ஆராய்ச்சி செய்யறாங்கல்ல, இப்ப அவங்க எப்படி அதை ஆராய்ச்சி செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த தேவன் இந்த எரிகோ மதிலை விழ செய்தார். அவர்களுடைய விசுவாசம் கீழ்ப்படிதல் அதை விழ செய்தது. இப்ப விஞ்ஞானிகள் இந்த மதில் விழுந்ததுக்கான ஆதாரம் இருக்கிறது, ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த மதில் எப்படி விழுந்தது? ஒரு குறிப்பிட்ட சிலர் சொல்றாங்க, இந்த மதில் நிலம் பிளந்து அது அப்படியே உள்ள போயிட்டு, அதாவது ஒரு நிலநடுக்கம் வந்து அது நிலம் பிளந்து அது உள்ள போயிட்டு. இப்ப இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், அது அப்படியே இருந்த இடத்துல அப்படியே அது நிர்மூலமாகி விழுந்தது. ஏன்னா அது பெரிய, அந்த நாட்களில் கற்களினால் அதை கட்டியிருந்தார்கள். அப்ப அது, ஆனால் அந்த இடத்துல அது விழுந்திருந்தாலும், அது உள்ளே விழுந்திருந்தாலும், எப்படி விழுந்திருந்தாலும் இவர்கள் உள்ளே செல்லுகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும். இதை உள்ளே செல்லுகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும். இப்ப அந்த இடத்துல ஒரு 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ மதிலை சுற்றிலும் நடந்து வருகிறார்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து. அதே நேரம் அதுல ஒரு குடும்பத்தை தேவன் காப்பாற்றினார். அதுவும் ஒரு ஸ்திரீயினுடைய அந்த விசுவாசத்தினாலே அந்த குடும்பம் காக்கப்பட்டது. இந்த எரிகோ மதில் முழுக்க விழுந்தது, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்தை தவிர.
இந்த விஞ்ஞானத்தின்படி இந்த மதில் எப்படி விழுந்தது என்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆனா அந்த மதிலை விழ செய்கிற எங்களுடைய தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதுதான் இப்ப விஞ்ஞானிகள் அதை நிரூபிக்க முயற்சி செய்கிறாங்க. அதில் அவர்கள் என்னத்தை சொல்ல வருகிறார்கள்? கர்த்தர் இதை செய்தால் இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது என்பதற்கு அவர்களே ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறாங்க. என்ன சொல்லலாம்? ஒரு கட்டிடம் இருக்கிறது, அது குலைவானமா இருந்தா ஒன்று யாரோ இடிக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு இயற்கை அனர்த்தத்தினால் விழணும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் அந்த இடத்துல நடந்திருக்கணும், அல்லாவிட்டால் அந்த இடத்துல சரியான ஒரு அந்த சூழல் இருந்திருக்க கூடாது. ஆனால் இது பெரிய மதில், கிறிஸ்துவுக்கு முன்பதாக 17வது நூற்றாண்டு மிகவும் உறுதியாக கட்டப்பட்டது. அதுக்கு சொல்லுகிறார்கள் எப்படின்னு சொன்னா, என்ன சொல்லுகிறார்கள் அதுக்கு? இன்றைக்கு விஞ்ஞானத்தில் அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அது சொல்றாங்க என்னது? இது ஒரு bronze age. How do you call it? Tale of Sultan? Tale of Sultan. இது துருக்கி நாட்டில் இந்த எரிகோ மதில், இந்த எரிகோ மதிலை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். இப்போ இது இந்த துருக்கியினுடைய ஒரு பெரிய எல்லை பாதுகாப்பு. அப்ப அதை நிரூபிக்கிறாங்க. இது பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு காரியம். இது பாதுகாப்புக்கு உட்பட்டு கவனமாய் கட்டப்பட்டது. தங்களுடைய உள்ளே இருக்கிற தங்களுடைய ஜாதிகள், ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்றதுக்காக கட்டப்பட்டது. அப்ப எப்படி? இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப இலங்கை இந்தியாவெல்லாம் இப்ப போர்த்துகேயர் எல்லாம் வந்த நேரம் அவர் கட்டார்கள் பெரிய பெரிய கோட்டைகள். இன்னைக்கும் இருக்கிறது. டச் ஃபோர்ட் இருக்குது, பிரிட்டிஷ் கட்டியதான பெரிய பெரிய ஃபோர்ட். அந்த ஒவ்வொரு ஃபோர்ட்டும் எப்படி இருக்குது, எவ்வளவு பெரிய அகலமா இருக்கிறது. அப்ப அதுவே அப்படி இருக்குமா இருந்தால், இது 17வது, அதாவது பிரான்ஸ் ஏஜ், அந்த காலத்துல கட்டப்பட்டது. அந்த ராஜாக்கள் மனுஷர்களை கொண்டு, இப்ப இருக்கிறது போல இயந்திரங்கள், மெஷின் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர்கள் மனுஷர்களை கொண்டு பெரிய பெரிய பாறைகளால் கட்டப்பட்ட அந்த கட்டிடம். இப்ப இது எப்படி தகர்ந்து விழுகிறது? இவர்களுடைய விசுவாசம், கீழ்ப்படிதல். இப்ப இந்த யுனெஸ்கோ என்ன செய்கிறது? இதை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு இப்ப அவர்களிடத்துல யார் போய் ஆராய்ச்சி செய்தாலும் அவர்களிடத்துல பெர்மிஷன் எடுக்கணும். இப்ப அவர்கள் அகழ்வு ஆராய்ச்சி செய்து அவர்கள் ஒரு பதிலை சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? இதுதான் என்று நிரூபிப்பார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு, என்ன சொல்லுகிறது, மோனுமெண்ட். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம் என்று சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல. அப்படியா இருந்தால் கர்த்தர் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும். இது சரித்திரத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு, உலக சரித்திரத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருந்தால் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு அற்புதத்தை செய்கிறார், மகா பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த அற்புதம் என்ன நடந்திருக்கிறது? இனி வருகிற காலங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு அது ஒரு வியப்பூட்டும் வண்ணமாய் கர்த்தர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். இது வியப்பூட்டுகிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். அதில் சொல்லுகிறார்கள், பழமையான குடியிருப்புகள், பாதுகாப்பு மதில்கள், கோபுரங்கள், கோட்டைகள், கோட்டை அமைப்புகள், மண், செங்கல், இது எல்லாவற்றையும் கொண்டு உருவாக்கப்பட்டு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கோபுரம், ஒரு மதில் மாத்திரமல்ல,
அதனுடைய உள்ளே இருந்த அமைப்புகளையும் அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். கர்த்தர் எரிகோவுக்கு இவர்கள் போகிறதுக்கு முன்பதாகவே சொல்லிட்டார், நான் அந்த எரிகோவுக்குள்ள இருக்கிற ராஜாவும், பெரிய ஒரு கோட்டை இருக்குன்னு சொன்ன உள்ள ராஜா இருக்கிறார். ராஜா இருக்கிறார்னா அவருக்கு கீழே ஜனங்கள் இருக்கிறார்கள். ஜனங்கள் இருக்கிறார்கள் சொன்னா அங்க யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். யுத்த வீரர்கள் இருக்கிறதுனால தான் அது கோட்டையாகவே இருந்தது. அப்ப இவ்வளவு காரியத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஏதோ கொஞ்சம் காரியங்கள் இருக்கலாம், அது பழுதாகி இப்ப புதிதாக காரியங்கள் உருவாயிருக்கலாம். எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இல்லை. அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி தான் இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு கற்பனை மதில், இப்ப இந்த எரிகோ மதில் ஒரு கற்பனையினால இவர்கள் இப்படி ஒரு மதில் இருக்கிறது, இதுக்கு முன்பதாக நிற்கிறோம் இல்ல. அந்த கற்பனையையும் தாண்டி கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறான்னு சொன்னா, உண்மையாக ஒரு தடை இருக்கிறது, போகவே முடியாது, யாரும் உள்ள நுழைய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்டார். என்ன ஆண்டவரிடத்தில் இந்த ஜனங்கள் முறுமுறுப்பார்கள். என்னன்னு சொன்னா, ஆண்டவரே, எகிப்தில் இருக்கக்குள்ள எங்களுக்கு பருப்பு இருந்தது, கீரை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா ஏன் எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்தீங்கன்றாங்க. தண்ணி இல்லாத இடத்துக்கு ஏன் கொண்டு வந்தீங்க? சாப்பாடு இல்லாத இடத்துக்கு ஏன் கொண்டு வந்தீங்க? இறைச்சி இல்லாத இடத்துக்கு ஏன் கொண்டு வந்தீங்க? எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்து 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 வந்தவர். செங்கடல் இருந்தது, யோர்தான கடல், இப்ப எரிகோ மதில், புது ஒரு காரியம் வந்துட்டு இவருடைய வாழ்க்கையில தடை 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 தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தடைகள் இது தானாக வரவல்ல. இந்த தடைகள் மூலமாய் தேவன் அவர்களுடைய கீழ்ப்படிதல், அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை யோசுவா சொல்லுகிறான். அவர்களுடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடந்ததினால் எரிகோ விழுந்தது. ஆனா எபிரேயர் சொல்லுகிறான், அந்த கீழ்ப்படிதல் விசுவாசத்தினால் வந்தது. விசுவாசமே அந்த கீழ்ப்படிதலை உருவாக்கினது, அவர்களுக்கு ஜெயமாய் மாறினது. இப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல சில ஆய்வுகள் சொல்றாங்க, இந்த மதில் இப்ப அவர்கள் உள்ள கடக்கணுமாயிருந்தால் இது சரிந்து விழுந்ததுன்னு சொன்னா உண்டு, அவர்களுக்கு உள்ள போக முடியாது, பெரிய அதுவும் ஒரு தடை. இப்ப அதனால என்ன செய்கிறார்கள், இந்த ஆய்வுகள்ல இதனுடைய இந்த இடிந்து விழுந்ததுக்கான அந்த அந்த காரியங்கள் எங்க இருக்கு, கல் மண்ணெல்லாம் எங்கன்னு தேடுறாங்க. தோண்டி எடுக்கிறதா இருந்தா எப்படி இருந்திருக்கணும், உள்ள போயிருக்கணும். இப்ப இவர்கள் தோண்டி எடுத்து 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 பார்க்கும் பொழுது கல் இருக்குது, மண் இருக்குது, செங்கல் இருக்குது, இப்ப எல்லாமே உள்ள இருக்குது. இப்ப இவர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த முடிவுக்கு வர முடியாமல் இருக்குது. என்னன்னு சொன்னா, இது புதைஞ்சு போயிட்டுதா, உள்ள போயிட்டுதா, சரிந்து விழுந்துதா. ஆனா எங்களுக்கு அது எப்படி விழுந்ததுன்றது முக்கியம் இல்லை. அதை தேவன் எப்படி அதை இல்லாமல் ஆக்கினார் என்றது முக்கியம். ஜனங்களை அவர் எப்படி உள்ள கொண்டு போனார், அவர்கள் உள்ள போகிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன, அந்த கீழ்ப்படிதல். இது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை ஆளுகை செய்கிற அந்த தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறது தான் எல்லாவற்றுக்கும் மேலான காரியம். அந்த ஜனங்கள் அதை விரும்பினார்கள். இன்றைக்கு இன்றைய நாளுக்கு இந்த எரிகோ மதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவாதத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. அவர்கள் சொல்லவில்லை அந்த மதில் விழலன்னு சொல்லல, விழுந்தது என்று சொல்லல, அது எப்படி விழுந்தது என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் அது முக்கியமல்ல, அது எப்படியும் விழுந்திருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் அதை உள்ளே விழ வச்சிருக்கலாம், வெளியே விழ வச்சிருக்கலாம், உள்ளே நிலத்துக்கு கீழே புதைஞ்சிருக்கலாம். ஏனென்று சொன்னால், வேதத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும் பொழுது தேவனுக்கு எதிராக அவர்கள் முறுமுறுத்தது மாத்திரமல்ல, இப்ப மோசேக்கு விரோதமாக எழுப்புறாங்க.
மோசேக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? அவருக்கு பொறுத்து கொள்ள முடியல. அவர்கள் செய்கிற அவ்வளவு கஷ்டமான காரியங்களை செய்கிறார்கள். மோசேக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சதி திட்டம் திட்டுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போக விடாதபடிக்கு தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாங்க. என்ன நடந்தது? நிலம் 2ஆக பிரிந்து அவ்வளவு பேரை விழுங்கி போட்டது. இப்ப இந்த சந்தர்ப்பத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்களுடைய ஆராய்ச்சி எப்படி தொடங்குது? இது உள்ள விழுந்திருக்கலாம், இது உள்ளே புதைந்திருக்கலாம். வேதத்தில் சொல்லல ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. இந்த பூமி அதிர்ந்ததினால இந்த நிலம் விழுங்கப்பட்டது. அதனால இந்த மதில் உள்ள போனது. வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை பாடி துதித்தார்கள், எரிகோ மதில் விழுந்தது. அதுலயும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த பரிச்சையை பாருங்க. இந்த அவர்களுக்கு இருந்த விசுவாசம், தேவன் யார், அவர் எப்படி எங்களை ஆளுகை செய்கிறார் என்பதை காட்டுகிறது. இப்ப முதலாவது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எப்படி வாக்குத்தத்தம்? 6வது அதிகாரம் 2வது வசனத்துல, நான் உனக்கு உன்னுடைய இந்த சந்ததிக்கும் எரிகோ பட்டணத்தையும் அதில் இருக்கிற ராஜாவையும் அதில் இருக்கிற ஜனங்களையும் அதில் இருக்கிற யுத்த வீரர்களையும் உன்னுடைய கையில கொடுப்பேன். நீதான் அதிகாரியாக. அவர்கள் அதிகாரி இல்லை, அவர்களுக்கு சொந்தமான இடமா இருக்கலாம், ஆனா அது அவர்களுடையதல்ல, அது உன்னுடையது. நான் கொடுத்துட்டேன். இப்ப தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்ப வாக்குத்தத்தம் வருகிறது, அதுக்கு பின்பதாக கீழ்ப்படிதல் வருகிறது, அதுக்கு பிறகு ஒரு செயல் வருகிறது, ஆக்ஷன் வருகிறது, அதுக்கு பிறகுதான் அற்புதம் நடக்கிறது. வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்துட்டார், ஆனா இது நடக்கல. கீழ்ப்படிதலுக்கு பிறகு அந்த கீழ்ப்படிதலில் இருக்கிற செயலை நாங்கள் காட்ட வேண்டும். விசுவாசத்தினாலே அந்த செயலுக்கு இறங்கணும். அந்த செயல் என்ன செய்கிறது? அற்புதத்தை உருவாக்குகிறது. தேவன் முதல்ல சொல்லிட்டார், நான் கொடுத்துட்டேன், உன்னுடைய கையில கொடுத்துட்டேன், எரிகோவும் உன்னுடைய கையில கொடுத்துட்டேன். இதுதான் இதுக்குரிய இந்த லீடு, இதுதான் ஒப்பு பத்திரம். எரிகோ வந்து இனி உனக்கு சொந்தம், உன்னுடைய சந்ததிக்கு சொந்தம். ஆனா இன்னும் கிடைக்கல. அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியிருந்தது. இப்ப முதலாவது நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கதான் ஒரு கன்ஃபியூஷனே இருக்கிறது. எங்களுடைய ஜனங்கள் இப்ப இருக்கிற சந்ததி எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எரிகோ மதிலை இல்லாட்டி இந்த தேசத்தை சுற்றிலும் 7 நாள் சுத்தணும், 7 தரம் சுத்தணும். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஆண்டவரே ஏன் ஒரு நாளைக்கு ஒரு தரம் சுத்தணும்? இந்த 7 நாளுடைய வேலையை ஒரே நாள்ல முடிச்சிடலாமே. இந்த 7 நாளும் சுத்த வேண்டியதை 7 தரம் சுத்தியாச்சு. 7வது நாள் 7 தரம் சுத்த சொல்றாங்கல்ல, அதையும் ஒரு 7 தரம் ஒரே நாள்ல முடிச்சிடலாமே. அப்ப ஒரே நாள்ல இது விழுந்துருமே. இப்படி ஒரு கேள்வி, சிலர் இப்படி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஏன் பிரதர், ஆண்டவர் வந்து அதை ஒரே நாள்ல விழ வைத்திருக்கலாமே, அதையே 7 தரம் சுத்த சொல்றாரு, 7 நாள் வெயிட் பண்ணணும். சிலர் இப்படியும் ஒரு கேள்வி கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து இடத்துல போய் மரியாள் சொல்லுகிறார், இங்க திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு, இப்ப காணா ஒரு கல்யாணத்துல இருக்கிறார், கல்யாண வீட்டுல இருக்கிறாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு. இப்ப போய் சொல்றாங்க, அங்க திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு. இப்ப இவருக்கு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றார்? என்னுடைய வேலை இன்னும் வரலன்றார். முதல்தான். அடுத்து என்ன சொல்லுகிறார்? அங்க இருக்கிறவர்களை கூப்பிட்டு சொல்றார், அந்த கல்சாடியில தண்ணியை ஊற்றுங்கன்னு சொல்றார். இப்ப எங்களுடைய கேள்வி, இந்த காலத்து சந்ததியுடைய கேள்வி என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் தண்ணீரை ஊற்ற சொன்னார்? அந்த தண்ணீரை ஊற்றும் பொழுதே அது திராட்சை ரசமாவே கொடுத்திருக்கலாமே, அந்த தண்ணீருக்கு பதிலாக திராட்சை ரசமாவே கொடுத்திருக்கலாமே.
ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா இங்க திராட்சை ரசம் குறைவுபட்டு ஆகவே அந்த தண்ணீரை ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ரசமா மாத்தணும்னு சொல்லி இப்படியெல்லாம் கேள்வி வருது, இப்படியெல்லாம் மைண்ட்ல ஓடுது. ஜனங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள். ஏன் ஏன் எங்களுடைய ஆண்டவர் இந்த அற்புதத்தை உடனே செய்திருக்க கூடாது? இப்பயும் அப்படித்தானே யோசிக்கிறோம். எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஏன் கர்த்தர் இந்த காரியத்தை இன்ஸ்டன்டா, இதுக்காக நான் ஏன் வெயிட் பண்ணணும்? 2 நாள் உபவாசம் இருந்து 40 நாள் உபவாசம் இருந்து ஏன் ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ளணுமா? இல்லை, இப்பவே நடக்கணும். ஏன்னா சிலருக்கு இப்ப எல்லாமே இன்ஸ்டன்டா செய்து 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 அந்த இன்ஸ்டன்ட் காரியத்துக்குள்ள இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப வேதத்தில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்களையும் கூட இன்றைக்கு அப்படிதான் கேட்கிறாங்க. ஐயோ பிரதர், இது ஒரு உண்மையை தானே கர்த்தர் சொன்னார், அவர்களுக்கு தானே சொன்னார். இது ஒரு தீர்க்க தரிசனமாய் அவர்களுக்கு தானே சொன்னார், எங்களுக்கு சொல்லலை. அவர்கள் 7 நாள் சுத்தினார்கள், அது அவர்களுடைய பிரச்சனை. நாங்கள் ஏன் 7 நாள் சுத்தணும்? அவர்கள் 7 நாள் ஜெபித்தார்கள், நாங்கள் ஏன் 7 நாள் ஜெபிக்கணும்? அவர்கள் 40 நாள் ஜெபித்தார்கள், நாங்கள் ஏன் ஜெபிக்கணும்? இப்ப இன்னொரு கேள்வி வருகிறது. சிலர் 40 நாள் இருந்து ஜெபிப்பாங்க. இப்ப இன்னொரு கூட்டத்துக்கு ஒரு கேள்வி என்னன்னா, 40 நாள் இருந்தால் தான் கர்த்தர் செய்வாரா? அவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அவர்கள் அதை செய்கிறார்கள், இவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ இவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனா நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. அங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறதுக்கு எங்களுடைய காதுகள் திறந்து அதை செய்கிறதுக்கு கவனமாயிருக்கிறோம். அதான் முக்கியம். தேவன் சொன்னபடி நடந்தார்கள், அப்படிதான் இருக்கு வசனம். அவர்கள் சொன்னபடி செய்தார்கள், கேள்வி கேட்கல. அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, சொன்னபடி செய்தார்கள். 10வது வசனத்துல, 6வது அதிகாரம் 10வது வசனத்துல யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். இது எவ்வளவு ஒரு கொடுமை! இப்ப கர்த்தர் சொல்லுகிறத இப்ப யோசுவா வந்து ஜனங்களுக்கு சொல்றாங்க, நான் சொல்லும் வரைக்கும் நீங்க வாய் திறக்க கூடாது. நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சத்தம் போடக்கூடாது, சத்தம் வெளியே வரக்கூடாது. நான் சொல்லும் வரைக்கும் யோசுவா அப்படித்தான் சொன்னான், அமைதியா இருங்க. நான் எப்ப சொல்றேனோ பனிஷ்மெண்ட் டைம் அப். இப்ப நாங்க என்ன சொல்லுகிறோம், பிள்ளைகளுக்கு டைம் அப் கொடுக்கிறோம். எதுக்கு? அவர்கள் குழப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் கண்டிக்கிற விதமாய் கீழ்ப்படிவை கற்றுக் கொடுக்கிறதுக்காக சொல்லுகிறோம். இதான் கீழ்ப்படிதல். அந்த பிள்ளைக்கு சொல்லுகிறோம், சத்தம் பேசக்கூடாது, நான் சொல்லு வரைக்கும் இந்த இடத்துல இருக்கணும். இதைதான் யோசிப்ப இந்த ஜனங்களுக்கு சொல்றான். இந்த ஜனங்களுக்கு சொல்றான், உங்களுடைய வாயிலிருந்து ஒரு பேச்சு கூட வரக்கூடாது, ஒரு வார்த்தையும் வெளியில வரக்கூடாது. நான் சொல்ற நேரம் தான் நீங்க வாயை திறக்கணும். அது எப்படி திறக்கணும்? ஆர்ப்பரிக்கிறதுக்காக திறக்கணும். ஏன்னா அப்பதான் அற்புதம் நடக்கும். முதலாவது அவர்கள் தேவன் சொன்னபடி நடந்தார்கள். அதனை வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களா என்று கட்டளையிட்டான். அவர் சொல்லுகிறான், do what I say. நடந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இது இவன் பேசவில்லை, இவன் மூலமாய் தேவன் சொல்லுகிறதை இவன் எங்களுக்கு சொல்லுகிறான். இன்றைக்கு சிலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? இப்ப தேவனுடைய வார்த்தையினால சில காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது கீழ்ப்படுகிறதுக்கு விருப்பமே இல்லை. இவர் என்ன சுட்டி காட்டுகிறார், குறை சொல்லுகிறார். தேவன் யாரையும் குறை சொல்றதுக்கோ சுட்டி காட்டுறது, அவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரா இருந்தால் நாங்கள் அதை சரி செய்து கொள்ளுகிறதுக்காகவே சொல்லுகிறாரே ஒழிய வேற எதுக்குமே சொல்லல. அவர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இவர் எங்களை ஸ்ட்ரிக்டா கடிந்து கொள்றார், இவர் கடிந்து கொள்ளுகிறதுனால நான் இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்,
இவர் என்ன கடிந்து கொள்ளுகிறதுனால நான் இவருடைய பக்கம் திரும்பவே மாட்டேன். இவர் கடிந்து கொள்ளுகிறதுனால இவருடைய வீட்டுக்கு போக மாட்டேன். இவர் கடிந்து கொள்ளுகிறதுனால இவருடைய சபைக்கும் போக மாட்டேன். இவர் கடிந்து கொள்ளுகிறதுனால இந்த பிரதரோட சகோதரியோட நான் கதைக்கவும் மாட்டேன். ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஏன் அவர்கள் கடிந்து கொள்ளுகிறார்கள், ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு காரியம் அவர்கள் கீழ்ப்படிவு வருகிற பொழுது அதில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றத்துக்காக தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இதை கேட்க அனைவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த ஜனங்கள் சொன்னதை செய்தார்கள், சொன்னதை கேட்டார்கள். யோசுவா சொன்ன எண்ணிக்கையிலே நடந்தார்கள். எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 7 ஆசாரிகள் பெட்டிக்கு முன்பதாக 7 கொம்புகள் இக்காலங்களை பிடித்துக் கொண்டு 4வது வசனம் போக வேண்டும். ஓகே, 3வது வசனத்திலிருந்து, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். இப்ப அவன் கட்டளை விடுகிறான், இந்த மதிலை சுற்றிலும் 7 நாள் சுற்றி வாங்க. 7 தரம் சுத்தணும், 7 நாள். அவர் சொல்றார் 6 நாள் ஒரு தரம் சுற்றுங்க, சுற்றி வந்து நீங்க அமைதியா இருங்க. நான் சொல்ற நேரம் வாய் திறக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை 6 நாள். இப்ப சொல்றான் 4வது வசனம், 7 ஆசாரிகள் பெட்டிக்கு முன்பதாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவார்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் கொந்தளி நெடுந்தொனி இடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். இப்ப யோசுவா சொல்றான், இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்க மேப், இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். எப்படி நீங்க இந்த மதிலை சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு தடவை 6 நாள் 6 தடவை. 7வது நாள் 7 தடவை சுத்தணும். இந்த 7 தடவை சுத்துற நேரம், இந்த 7 தடவை நீங்க சுத்துற நேரம் எப்படி 7வது நாள் இந்த உடன்படிக்கை பற்றி இருக்கிறது. இவர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். இவர்கள் எக்காலங்களை ஊதுகிற சத்தம் கேட்கிற பொழுது நீங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிங்க. ஆர்ப்பரிக்கும் பொழுது யோசுவா எப்படி சொல்றான், தேவன் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையின் படி அவர் சொல்றான், உனக்கு பட்டணத்தை தந்துட்டேன். இப்ப அந்த விசுவாசத்துல யோசுவா சொல்றான், நீங்க 7வது தான சுற்ற நேரம் இது விடும். விசுவாசம் கீழ்ப்படிவும் இருக்கிறது. யோசுவா சொல்றான், நீங்க 7வது நாள் 7 தரம் சுத்துற பொழுது அது இடிந்து விழும் பொழுது நீங்கள் உங்களுக்கு எங்கெங்க இடம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நேரா நீங்க போய் குடியேறுங்க. எப்படி இன்னும் அலங்கத்தை சுத்தவும் தொடங்கல, அலங்கம் இடிந்து விழவும் இல்லை, உள்ள போகவும் இல்லை, உள்ள எப்படி இருக்குமென்னு தெரியாது. எப்படி கொடுக்கிறார் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ, எது உங்களுக்கு முன்பா எந்த இடம் உங்களுக்கு தேவையோ அந்த இடத்தை நீங்க பிடிச்சு கொடுக்கணும். எப்படி விசுவாசம் கிரியை செய்யுது. இப்ப யோசுவாவுக்கு இருந்த இந்த விசுவாசம் இந்த ஜனங்களுக்கு அதை அபியாசப்படுத்துகிறான், ஆக்ஷன்ல போடுகிறான். அவர்கள் அதை கீழ்ப்படிந்து அதை செய்கிறார்கள். முதலாவது சொன்னபடி நடந்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் சொன்ன இலக்கத்தின்படி அந்த நம்பர்ஸ் படி அதை செய்தார்கள். அதுக்கு பின்பதாக சொன்ன நேரத்தில் செய்தார்கள். அதுக்கு பின்பதாக அவன் சொன்னான், அமைதியா இருங்க. ஆனா இன்னைக்கு பிரச்சனை, அமைதியா இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. அமைதியா இருக்கிறதே பெரிய பிரச்சனை. எவ்வளவு டைம், எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்து சத்தம் போடக்கூடாது, இருந்தால் சத்தம் வந்து கொண்டே இருக்கும். தேவன் சொன்ன பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், இடிந்து விழுந்தது. அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு சத்தம், எதிரி, எனிமி. இந்த எரிகோ அவர்களுக்கு ஒரு எனிமியாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதை குறித்து கவலைப்படலை, அதை குறித்து அவர்கள் எந்த ஒரு யோசனையும் படலை. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரம் அவர்கள் செய்தார்கள். யோசுவா சொன்னதுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்ய மாத்திரம் கவனமாக இருந்தார்கள்.
அற்புதம் நடந்தது. சில நேரங்களில் இந்த கீழ்ப்படுகிறதுன்றது நாங்கள் பேசாமல் இருக்க சொன்னால் பேசாமலாம் இருக்கணும். இதான் கீழ்ப்படிக்கும். சில நேரங்களில் எழுப்பி நடக்க தான் பண்ணும். தேவன் சொல்லுகிறார் எழுப்பி நட. சில நேரங்கள் ஆண்டவர் சொல்றார் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்றார் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் நான் யார், எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொன்னால் நீங்கள் காத்திருங்கள். காத்திருந்து தேவன் செய்ய போகிற அதிசயங்களை நீங்கள் பாருங்கள். அடுத்து சொல்றாங்க இப்ப நீங்க ஆர்ப்பரிங்க, அற்புதம் நடக்க போகுது, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் இந்த சூழ்நிலைகளை எங்களுக்கு என்ன செய்கிறது சொன்னா நாங்கள் யோசிக்கிறது இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, ஏன் இப்படி செய்யக்கூடாது? தேவன் சொல்லுகிறது ஒன்று, நாங்கள் செய்கிறது ஒன்று. ஏன் நான் இப்படி செய்யக்கூடாது? கர்த்தர் எப்படி கர்த்தர் செய்யத்தானே போறார். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்யத்தானே போறார். இயேசு எங்களுக்காக மரித்தது எதுக்கு? ஜெயத்தை கொடுத்துட்டு சொன்னார். அப்பயே நாங்கள் செய்யக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சிலுவை மரணத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கீழ்ப்படிந்திருந்தார். எப்படி கீழ்ப்படிந்திருந்தார் தெரியுமா? பிதாவுடைய சத்தம் கேட்டு அந்த சித்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார். எப்படி? எப்ப அவர் சிலுவைக்கு போகணுமோ, எப்ப சிலுவையில் அவர் மறிக்கணுமோ, எப்ப அவருடைய ஜீவன் பிரியணுமோ, எப்ப அவர் எழுப்பணுமோ, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருந்தது. அதுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். என்ன சொல்றது? யாக்கோபு 2வது அதிகாரத்துல சொல்லுகிறது, விசுவாசம் எங்களுடைய கண்களுக்கு தெரியாது, எங்களுடைய கண்களால் அதை பார்க்க முடியாது. விசுவாசத்தை கண்களால் பார்க்க முடியாது. அது எப்படி? அது எங்களுடைய உள் மனதில் அது தோன்றி அந்த விசுவாசமானது அது நம்பிக்கையா எங்களுக்கு உருவெடுத்து நிற்கிறது. அது எப்ப கண்களால் தெரியுதுன்னு சொன்னா அந்த அதிசயம் நடக்கிற பொழுது, ஓ இதுதான் என்னுடைய விசுவாசத்துக்கான பலன். அப்ப இதுதான் விசுவாசம். நடக்கும் வரை காத்திருக்கணும், நடக்கணும், பொறுமையா இருக்கணும், கீழ்ப்படியணும், அமைதியா இருக்கணும். இவ்வளவும் இருக்கிறது. இவ்வளவு ப்ராசஸையும் கடக்கணும். சில நேரம் காத்திருக்க மட்டும்தான் இருக்கும், சில நேரம் நடக்க மட்டும்தான் இருக்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். Philippians chapter 2 verse 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதை விட எங்களுக்கு வேற என்ன ஒரு உதாரணம் வேணும்? அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த மரணத்தை எப்படின்னு சொன்னா, இப்ப அவர் இந்த உலக ஜனத்தினுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாய் இருந்தது, நடந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்க வரைக்கும் தன்னை தாழ்த்துகிறார்னு சொன்னா, ஓகே நான் தான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேனே, இதுக்கு பிறகு என்னத்துக்கு, என்ன எப்படி சிலுவை? அவர் என்ன செய்கிறார்? சிலுவைக்கு போய் சிலுவையிலே அவருடைய ஜீவன் பிரியும் வரைக்கும், எங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் கீழ்ப்படிந்தார். அவரை நிந்தித்தார்கள், துப்பினார்கள், வாரினால் அடித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், எவ்வளவு காரியத்தை செய்தார்கள். அந்த நேரம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். அவர்களை சிலுவையிலே அறையும் வரைக்கும், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட 2 கள்ளர்கள், ஒருத்தன் வேற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறான், ஒருத்தன் அவரை இகழ்ந்து பேசுறான். நீ கடவுளா இருந்தா, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா, நீ உன்னையும் காப்பாத்திக்கொள், எங்களையும் காப்பாத்து. ஆனா அங்க தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார், பொறுமையா இருந்தார். அவரோட அவர் எந்த ஒரு பிரச்சனையும் அவரை வைத்துக் கொள்ளல, அவனுக்கும் இவருக்கும். ஆனா அடுத்த பக்கம் இருந்த கலை சொல்றான், அடே நம்ம செய்த பாவத்துக்காக நாங்க இங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் ஒன்றுமே செய்யவில்லை, அவர் ஒன்றுமே செய்யாமல் இருந்தும் தண்டிக்கப்படுகிறார் எங்களுக்காக. இயேசு கிறிஸ்து அந்த கல்லனை பார்த்து அவன் சொல்றான், ஆண்டவரே நீ பரதேசிலே வரும் பொழுது என்னை நினைச்சு கொள்ளுங்க. அவன் சொல்றான்,
நீ என்னோட கூட பிரதேசத்தில் இருப்ப. வேற ஒன்றுமே சொல்லலை. நீ என்னோட கூட அந்த கீழ்ப்படி. அவனுக்கு தெரியும் நாங்கள் செய்கிறது தண்டிக்கப்படுகிறது. நாங்கள் செய்த காரியத்துக்காக அவர் ஒன்றுமே செய்யலை. இதுவரைக்கும் அவர் எந்த ஒரு காரியம் வாய் திறக்காம இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் கத்தரிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாது இருந்தார். யோசுவா தானே ஜனங்களுக்கு சொல்லுகிறான், நான் சொல்லும் நாள் வரைக்கும் நீங்கள் வாய் திறக்கக்கூடாது, பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. நான் சொல்லும் பொழுது ஆர்ப்பரிங்க. இயேசு கிறிஸ்து மரித்து, சிலுவையிலே மரித்து அவருடைய ஜீவனை அவர் கொடுக்கும் வரைக்கும் அவர் அமைதியாகவே இருந்தார், ஒன்றுமே பேசல. அவர் மரித்து மறுபடியும் உயிர் தெழுந்து வந்து இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? காட்சி அளிக்கிறார். இந்த ஜனங்களுக்கு முன்பதாக தோன்றுகிறார். அந்த நேரம் அவர் பேசுகிறார். இதோ தோமாட்ட சொல்றார், என்னை விழாவில் நீ தொட்டுப்பார், உனக்கு தொட்டுப்பார், நான் தான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசமே இல்லை. கூடவே இருந்தவன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. பேதுரு இயேசு கேட்கிறார், நீ என்னுடைய ஆடுகள் மேய்க்கிறேன், நான் மனுஷனை பிடிக்கிறதுக்காக ஒன்று அழைக்கிறேன். ஆனா ராத்திரியில் ஆண்டவர் சொல்றார், நீ இன்னைக்கு என்னை 3 தடவை நீ மறுதளிப்ப. அவர் ஆண்டவரே, உயிரே போனாலும் நான் மட்டும் உங்களை மறுதளிக்க மாட்டேன். இன்னைக்கு சிலர் அப்படி போயிராக்கியம், என்ன நடந்தாலும் பிரதர், என்ன நடந்தாலும் பாஸ்டர், இந்த சபையை விட்டு, இந்த இடத்தை விட்டு, இந்த ஜனங்களை விட்டு, இந்த தேசத்தை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன் சொல்லுவாங்க. தெரியுமா? குடிகாரன் பேச்சு பிடித்தா அது போலதான் இந்த சிலருடைய இந்த பேச்சு. விசுவாச பிள்ளைகள் தான், தேவனை விசுவாசிக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருப்போம், எல்லாமே நடந்திருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த வாயில பேசுகிற இந்த வார்த்தை வெறும் வார்த்தை தான், உள்ளத்திலிருந்து வருகிறது இல்லை. உள்ளத்திலிருந்து வருமா இருந்தா அவர்கள் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், நான் கத்தரை விட்டு தூரம் போக மாட்டேன், கத்தரை விட்டு வழி விலக மாட்டேன் என்று சொல்லுவார்களா இருந்தால் அதன்படி செய்யணும். ஆனா இங்க இவர்கள் செய்யறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, அவர்கள் என்ன நினைப்பார்களோ, பேதுரு அப்படித்தான் நினைச்சாங்க. குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீ அவரோட கூட இருந்தவர் தானே, உனக்கு தெரியும் தானே, அவர் தான், இவன் அவரோட நானா, அவன் எனக்கு யாருன்னே தெரியாது. அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்துவா, எந்த இயேசு கிறிஸ்துவ சொல்றீங்க? எனக்கு அவரை தெரியவே தெரியாது, அவர் நான் கண்டது கூட இல்லை. எப்படியெல்லாம் சொல்லியிருப்பான். 3வது தரம் அவன் மறுதளிக்கும் பொழுது சேவல் கூவுது. அவர் சொல்றான், சேவல் கூவுறதுக்கு முன்பதாக நீ என்ன தெரியாதுன்னு சொல்லி 3 தரம் சொல்றான். கூடவே இருந்தவன், அவரோடு கூட நடந்தவன், அவரோடு கூட வாழ்ந்தவன், அவரோடு கூடவே பயணங்கள் செய்தவன், ஊழியர்களை செய்தவன். அவன் சொல்றான், என்ன அவர் எனக்கு தெரியாது. யார் அவர்? அவர் எப்படி இருப்பார்? I don't know who is Jesus. I never met him. I don't know where he worked. இப்ப சேவல் கூவுற நேரம் அவன் மனம் கசந்து மனம் திரும்புகிறான். இப்ப அவன் ரியலைஸ் பண்றான், அவர் சொன்னாரே 3 தடவை நீ மறுதளிப்பேன்னு சொன்னாரே, அதே மாதிரி நடந்துட்டேன். தோமா அப்படிதான் சொன்னான். நான் விழாவில் கையை எல்லாரும் வந்து சொல்றாங்க, தோமா, பேதுரு, யோவான், நாங்க இயேசுவை பார்த்தோம், அவரே அதே சிலுவையில மரித்த அதே இயேசு கிறிஸ்துவை நாங்க பார்த்தோம். எப்படி நம்புவேன்? நான் போய் அவருடைய விழாவில் கையை விட்டு பார்த்தா அந்த ஈட்டியால குத்துன அந்த அடையாளம் இருக்குல்ல, அந்த தொட்டு பார்த்து தான் நான் நம்புவேன். இயேசு சொல்றார், தொட்டு பாரு. இவர்களெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு, அற்புதம் நடக்கிறதுக்கு, செயல் நடக்கிறதுக்கு, விசுவாசிக்கிறதுக்கு அவர்கள் எப்பயுமே நினைக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு காரியம் முன்னாலே இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின்
நிச்சயமாய் இருக்கிறது. அதாவது இப்ப தோமா சொன்னது போல அவருடைய விழாவிலே நான் தொட்டுதான் பார்ப்பேன் அல்ல. அவள் மரியாள் சொன்னால் இயேசுவை நாங்கள் கண்டோம், அவர் உயிரோடு எழும்பிட்டார். இவன் சொல்லணும், நீ சொல்றதுக்கு முதலே எனக்கு தெரியும் அவர் உயிரோடு எழுந்திருப்பார். நீ சொல்றதுக்கு முதலே எனக்கு தெரியும் அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஏன்னா அவரே சொன்னார், நான் 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆனா இவனுடைய விசுவாசம் எப்படின்னு சொன்னா, இவன் சொல்லியும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா உண்மையான விசுவாசம் காணப்படாதவைகள் நான் விசுவாசிக்கணும். அவரை நான் இன்னும் காணவே இல்லை, உயிர்த்த இயேசுவை இன்னும் காணவே இல்லை. உறுதி, I know he is risen. I know he is risen because he told us, he spoke to us before he died. அதுமா எப்படி நம்புறது? நீ போய் சொல்லுவ, நீ போய் சொல்ற. அவருக்கு தான் மறித்து அப்படியே அடக்கம் பண்ணிட்டாங்களே. கூட இருந்த சீசர்களே இயேசுவை சொல்கிறார்கள், அவர் தான் அடக்கம் பண்ணிட்டாங்களே, அவர் எப்படி எழுப்பி வருவார்? கூட இருந்த சீசர்களே அப்படி சொன்னா இப்ப இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப இருக்கிற எப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற இந்த சந்ததி, இந்த பொல்லாத கடைசி காலத்தில் வாழுகிற சந்ததி எப்படின்னு சொன்னா, நாங்கள் இயேசுவை முகமுகமாய் கண்டாலும் நம்ப மாட்டோம். இயேசுவை முகமுகமாய் கண்டாலும் நம்ப மாட்டோம். எங்களுக்கு தேவை கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த பெயர் வேணும், கிறிஸ்தவம் என்கிற அந்த பள்ளிக்கூடம் தேவை, கிறிஸ்தவம் என்கிற அந்த ஆலயம் வேணும். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பதாக எப்படின்னு சொன்னா, ஆலயம் வேணும், ஆலயத்துக்கு போகணும். எதுக்காக? அந்த ஒரு துண்டு செமெட்ரிக்காக. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த செமெட்ரி உள்ள சபைகளால் என்ன தெரியுமா நடந்து கொண்டிருக்கிறது? அந்நியர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறார்கள். அந்நியர்கள் வந்து ஆக்கிரமித்து அதை சாத்தானுக்கு வழிபடும் இடமாக மாத்துறாங்க. இப்ப இந்த ஒரு துண்டு செமெட்ரிக்காக ஆலயத்துக்கு போனவர்கள் எல்லாம் வீட்டில் இருந்து சாத்தானுக்கு அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்க போனாலும் தான், ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சரி, பப்ளிக் இடத்துக்கு போனாலும் சரி, கல்யாண வீடு, எந்த வீடா இருந்தாலும் கூட்டம் களியாட்டம் இதெல்லாம் நடக்குது. ஏன் என்று சொன்னால், இயேசு 3 நாள் வந்து நிக்கட்டும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தானே, இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வரப்போகிறார். வருகிற பொழுது நாங்களும் போவோம். ஆனா அவர் சொன்னார், 5 கன்னிகைகள் ஆயத்தமாயிருந்தார்கள், 5 பேர் தீவட்டி இருக்கிறது, என்ன இல்லை, சரி போய் எடுத்துட்டு வருவோம். இன்றைக்கும் இந்த நினைப்புல இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, இயேசு வருவார் தானே, சூழ்நிலையை பார்த்தா இப்ப வரமாட்டான், இன்னொரு 2 நாள் இருக்கும், இன்னொரு 10 நாள் இருக்கும், இன்னொரு 1 வருஷம் இருக்கும். அதுக்கடையில நாங்க செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாங்க கர்த்தரை தேடுவோம். அவர் வார நேரம் நாங்க ரெடி ஆயிடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வருகிற பொழுது, தேவனுடைய இந்த வார்த்தை இருக்கும். வார்த்தையை யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் இல்லாமல் செய்ய முடியாது. இது ஜீவனுள்ள வார்த்தை, இது ஜீவனுள்ள புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்தை இல்லாமல் செய்யலாம், இதில் இருக்கிற ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார். அதுவே வெளிப்படுத்தல சொல்லுகிறார், இதில் இருக்கிற ஒரு உறுப்பையாகிலும், இதில் இருக்கிற ஒரு எழுத்தையாகிலும் யாராவது மாற்ற நினைத்தால், இல்லாமல் ஆக்க நினைத்தால் அழிவு வரும். அங்கதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், யாருக்கு ஆக்கினை வரும்? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாகட்டும், தேவனுக்கு கீழ்ப்படியட்டும், இது எல்லாமே நடக்கட்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மாற்றி போதித்து இந்த வார்த்தைக்கு எதிராய் செயல்படும், இந்த வார்த்தைகளை மாற்றுகிறவர்களுக்கு ஆக்கினை வரும் என்று சொல்லிட்டார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாரும் நியாய சங்கத்தில் நிற்கும் பொழுது எங்களுக்குரிய கிரியைக்கு தக்க பலன் வரும். அவ்வளவுதான். ஆக்கினை தீர்க்கப்படுகிறது இல்லை,
அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு பதிலாக நாங்கள் கர்த்தருக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டோமோ, கர்த்தருக்காக எவ்வளவு வாழ்ந்தோமோ, கர்த்தருக்காக எவ்வளவு கிரியை செய்தோமோ அதற்குரிய ரிவார்டு எங்களுக்கு வருமே தவிர நியாய தீர்ப்புல நாங்கள் நிற்க போறதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை மாற்றினாலே, அந்த வார்த்தையை மாற்றி பேசினாலே, போதித்தாலோ ஆக்கினை வரும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள். தங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு ஏற்றது போல, ஜனங்களுக்கு விருப்பம் போல. இன்றைக்கு இந்த தலைப்பு வேற, ஆனால் இன்றைக்கு இந்த காரியம் இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, கடைசி காலத்தில் சத்துருவான் ஜனங்களை வாஞ்சிப்பான். எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எப்படி எரிகோ மாதிரி விழுந்திருக்கும்? விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த எரிகோ கோட்டை தகர்ந்திருக்கும்? கீழ்ப்படிதல். இன்றைக்கு ஜனங்களிடத்திலே தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவும் இல்லை, விசுவாசமும் இல்லை. ஆகவே அற்புதம் நடக்குதில்லை. ஆனா அற்புதத்துக்கு பதிலாக எப்படி தெரியுமா நடக்குது? இன்றைக்கு அற்புதத்தை விட அவர் சொல்லுகிறார், அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரம் என்ன தெரியுமா செய்து? அந்த மிருகம் அவர்களை வஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களும் அந்த மிருகம் பேசுது, அந்த மிருகம் செயல்படுது, ஆக்ஷன் இறங்குது. அந்த மிருகம் என்ன செய்யுது? ஜனங்களை கொலையும் செய்கிறது. யார் அந்த மிருகம் தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தை யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தின இந்த சுவிசேஷமானது 2000 வருஷத்துக்கு முன்பதே தேவன் வெளிப்படுத்திட்டார். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் இவன் எழுதுகிறான். அப்படி பார்த்தா 1950 வருஷத்துக்கு முதலே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மிருகம் வரும். யார் அந்த மிருகம்? எல்லாரும் நினைக்கிறாங்க மிருகம் என்று. எல்லாரும் நினைக்கிறது எப்படி தெரியுமா? அந்தி கிறிஸ்து சபையிலிருந்து உருவாகுவார். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட மிருகத்துக்கும் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய கையால் தான் அந்த மிருகம். அப்ப இந்த மிருகம் என்ன? இதான் அந்த ரோபோட். இன்னைக்கு ரோபோட்டுகளை கொண்டு வராங்க. சபைக்குள்ளே ரோபோட் இருக்கு. அப்படி தெரியுமா? அப்படி புகை வரணும், அப்படி. ஏன்னா உலகத்தில் அப்படித்தானே நடக்குது, சபையிலையும் அப்படித்தான். அப்படி புகை மிதக்கணும். இங்க எல்இடி ஸ்கிரீன்ல, பெரிய ஸ்கிரீன் இன்னைக்கு அப்படித்தானே. அந்த ஸ்கிரீன்ல விதவிதமா படம் ஓடும். பின்னால செய்திக்கு ஏற்ற மாதிரி படம் ஓடும். அதுவும் இல்லாம இந்த சவுண்ட், இப்ப நாங்க இப்படி பேசுறோம், இந்த செய்தி பியானோ அடிக்கிறோம், வார்த்தையை பேசுறோம், மைக் யூஸ் பண்ணுறோம், அவ்வளவுதான். ஆனா இதை விட இந்த சவுண்ட்ல ஒரு வித்தியாசம் வரணும். அதை கேட்கிற பொழுது எங்களுக்கு ஒரு துணி வரணும், அது மாறணும். விசுவாசம் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை. என்ன வரணும்? எஃபெக்ட்ஸ் வரணும், டெக்னாலஜி இருக்கணும், லைட்டிங் இருக்கணும். தேவன் தூரமா போயிட்டார். ஏன் தேவனுக்கு இருக்க முடியும்? தேவன் விரும்புகிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அவர் சுத்த இருதயத்தை மாத்திரம் தான் பார்க்கிறார். இந்த இருதயத்துக்கு என்ன தெரியுமா தேவை? நல்லா அப்படி போய் தேவனுடைய சபையில உட்கார்ந்தா அந்த லைட்டிங்கை பார்த்து, அதுல வருகிற ஸ்மோக்கை பார்த்து, அதுல வருகிற இந்த காரியத்தை பார்த்து அப்படியே கண் குளிர காட்சியை காணணும். ஆனால் அன்றைக்கு இந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியில் இருக்கும் பொழுது கண் குளிர அவர்கள் பார்த்தது என்ன தெரியுமா? வயல்வெளியில இருக்கிறாங்க, குளிர் காலம். அவர்கள் என்னத்தை பார்த்தார்கள்? வானத்திலிருந்து தூதர்கள் தோன்றி சொல்லுகிறார்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர்களுக்கு எந்த ஜிபிஎஸும் கொடுக்கல, எந்த ஒரு அடையாளம், ஒரே ஒரு அடையாளம், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கடத்தியிருப்பார்கள். இதுதான் அடையாளம். இப்ப எங்களுக்கு யாராவது சொல்றாங்க, பிரதர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்திருக்கிறார், போய் பாருங்க. அதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? அவர் வந்திருக்கிற இடத்துக்கு முன்பதாக பெரிய ஒரு ஆறு ஓடுது. இந்த உலகத்தில் எத்தனை ஆறு ஓடுது? இயேசு கிறிஸ்து பிறந்த நேரம் எத்தனை குழந்தை பிறந்திருக்கும்? அதான பேதுரு அந்த ஏரோது என்ன சொல்றார்? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்லுன்னு சொல்றான். இப்ப இந்த கேள்வி என்னன்னு சொன்னா,
எங்க பிறந்திருக்கு பிள்ளை? இவர்கள் கேட்டிருக்கலாமே இந்த தேவதூதரை பார்த்து, மொட்டையே சொல்லிட்டு போறீங்க, பிள்ளைய துணியில சுற்றி முன்னணையில கிடத்திருப்பாங்க. எத்தனை முன்னணை தான் இருக்குது, எத்தனை மாட்டு தொழுவம் இருக்குது, எத்தனை ஆட்டு தொழுவங்கள் இருக்கிறது, எங்க போய் நாங்க தேடுறது? இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த மேய்ப்பர்கள் எங்க போகணுமோ அங்க சரியா போனாங்க. போய் பார்த்தார்கள். அவர்கள் தூதன் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். நடந்ததை பார்த்து தேவனை விசுவாசித்து ஊரெல்லாம் போய் சொல்லிட்டாங்க, கர்த்தராகிய இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்கள். இந்த மேய்ப்பர்கள் தான் முதலாவது சுவிசேஷர்கள். இந்த மேய்ப்பர்கள் தான் முதலாவது சுவிசேஷர்கள். யாருமே அவர்களை கணக்கெடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு பெரிய பெரிய பிஷப்மார், பெரிய பெரிய கோடீஸ்வர ஊழியக்காரர்கள் வெளியில வந்த, அவர்கள் போட்டு பெரிய பெரிய வாகனங்கள்ல வந்த இருக்கிற மதிப்பு இன்றைக்கு இலங்கை இந்திய தேசங்கள்ல கஷ்டப்பட்டு மலையேறி காடுகள் மேடுகள்ல ஓடி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த பேர், புகழ், பெருமை. ஆனால் அந்த மேய்ப்பர்களை யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் ஒதுக்கப்பட்ட சமூகம். ஆனால் அந்த ஒதுக்கப்பட்ட சமூகம் இயேசுவினுடைய செய்தியை இந்த ஜனத்துக்கு சொன்னது. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அதுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். அவர் ஊழியத்துக்கு வந்த பொழுது அவரோடு கூட சீஷர்கள் இருந்தார்கள். மீன் குடிக்கிறவர்கள் இருந்தார்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் இருந்தார்கள், அவருக்கு தச்சு தொழில் எத்தனையோ வேலைகள் செய்கிறவர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரையும் இவர்கள் ஒரு பொருட்டாக இயேசுடைய சீஷர்கள் தானே பண்ணலாம். இவர் பேதுருவா, எனக்கு தெரியும், அவன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். அவன் போன வருஷம் வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். இப்பதான் இயேசுக்கு பின்னால போறான். ஆனா அந்த பேதுருவை கொண்டு தேவன் 3000 பேரை ரட்சித்தார். பவுல, அவன் போன வருஷம் வரைக்கும் அங்க சங்கத்துல உட்கார்ந்துருந்தான். ஆனா அவன் போன வருஷம் வரைக்கும் சங்கத்தில் உட்கார்ந்திருந்தான். ஆனா இன்றைக்கு மிஷனரியா இந்த ஆசியா தேசம் முழுக்க சுத்தி திரிகிறான். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் மலைமலைக்கு போனாங்க. ஆனாலுமே தேவனுடைய கீழ்ப்படிதல் வந்த பொழுது, சத்தம் கேட்ட பொழுது கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கை மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளை மரண பரியந்தம் ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் இன்றைக்கு எங்களை ரட்சித்து அவருடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் தான் எங்களையும் இன்றைக்கு ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறது, நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறது. அவர் மட்டும் அன்றைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தார், இன்றைக்கு எங்களுக்கு ரட்சிப்பும் இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை, பரலோகமும் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தாரோடு கூட நாங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உலகத்தாரோடு கூட நாங்கள் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாதபடிக்கு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? அவருடைய வேதம் சொல்வது, இன்று அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆகில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். புதிய ஏற்பாட்டில் தேவன் அதானே சொல்ற, இயேசு கிறிஸ்து கொடுத்த சுவிசேஷங்கள் அதானே சொன்னார். 2 குமாரன், ஒரு தகப்பனுக்கு பிரியமா இருந்த கீழ்ப்படிந்தான். தகப்பன் சொல்லுகிறதெல்லாம் கேட்டான், மற்றவனுக்கு கீழ்ப்படுகிற மனமே இல்லை, எல்லாவற்றையும் இல்லாம ஆக்கிட்டான். நாங்களும் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டுட்டோம். எங்களுக்கு நித்திய ஜீவனுக்கான வழியவே இழந்திருந்தோம் ஒரு மனுஷனுடைய பாவத்தினால. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மறுபடியும் எங்களுக்கு அது கிடைச்சது. அந்த கிடைச்ச அந்த நித்திய ஜீவனை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வேலை. அதுக்கு தான் கீழ்ப்படிய சொல்லுகிறார்கள் ஒழிய வேற எதுக்குமே கீழ்ப்படிய சொல்லல. அந்த எரிகோ முதல் அவர்கள் கீழ்ப்படியும் மட்டும் விடவே இல்லை. வாக்குத்தத்தம் வந்துட்டு தேவன் சொல்லிட்டார், I promise the Jericho is yours. ஆனா it's not happened. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொன்ன நாள் வரைக்கும் சுற்றி வந்து ஆர்ப்பரிக்க மட்டும் அது விழவில்லை. காரணம் என்ன? கீழ்ப்படிதல்
விசுவாசம் அவர்களுக்குள் கிரியை செய்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் யோசித்து பார்ப்போம், நாங்கள் எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருந்து நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் யோசித்து பார்ப்போம். பேதுரு கீழ்ப்படிந்தான், மறுதலித்தான், ஆனால் கீழ்ப்படிந்தான். அதற்கு பின்பு பவுல் எத்தனையோ பேரை அநியாயமாய் கொலை செய்தான். அவன் சவுலா இருந்தான், ரட்சிக்கப்பட்டு பவுலாக மாறினான், கர்த்தருக்காக ஓடினான். அந்த ராகாப் என்கிற அந்த வேசி, அவள் உலகத்துக்குள்ள இருந்தாலுமே கூட அந்த எரிகோ மதில்ல தான் அவளுடைய வீடும் இருந்தது. அதான் சொன்ன, அந்த எரிகோ மதில்ல எல்லாமே இடிஞ்சு விழுந்தது, முழு மதிலும் விழுந்தது. அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மதிலினுடைய ஒரே ஒரு பகுதி மட்டும் இன்னும் அப்படியே நிற்குது. அதான் அந்த ராகாப் இருந்த வீடு, அதான் ராகாப் இருந்த அந்த இடம். ஏன் ஆண்டவர் சொன்னார், பொருத்தனை பண்ணினார். யோசுவா மூலமா சொன்னார். அந்த வேவுக்காரர்கள் சொன்னார்கள், நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவீர்கள், நாங்கள் சொல்லுகிறது போல செய்தார். அந்த ராகாப் ரட்சிக்கப்படாதவனாய் இருந்துமே கூட இந்த தேவனை குறித்து, எங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவனை குறித்து அவள் விசுவாசம் வைத்திருந்தால், அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்தாரே, அவள் சொல்லுகிறார் உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்தாரே என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உலகத்து மனுஷர் சொல்லுகிறார்கள், இந்த கிறிஸ்தவர்களுக்கு, ஜனங்களுக்கு தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் பாருங்க இந்த சபையில. ஆனால் சபையில் உள்ளவர்களுக்கு அதை புரியுதில்லை. ஏனென்று சொன்னால், ஏனென்றால் அவர்களுக்கு அந்த விசுவாசமே இல்லை, அந்த கீழ்ப்படிதல் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலக மக்களுக்கு இருக்கிற, உலகத்தாருக்கு இருக்கிற அந்த பயம் தேவ பிள்ளைகளுக்கு இல்லை தேவன் மேல. உலக மனுஷன் இயேசுன்னு சொன்னான், ஓ அவர் எப்படிப்பட்ட மகான், ஆனா எங்களுடைய ஜனங்களுக்கு இயேசுவா அவ்வளவுதான், அப்பதானே எப்படியும் வாழலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நாங்கள் எதை செய்தாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிற பொழுது அற்புதங்கள், அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எங்களுடைய அற்புதத்துக்கு, அதிசயத்துக்கு முன்பதாக முதலாவது என்ன செய்யணும்? தடை இருக்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த தடைகள் தகர்க்கப்பட வேண்டுமா இருந்தால் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும், அடுத்தது காத்திருக்கணும், பொறுமை இருக்கணும். இந்த பொறுமை இருந்தால் தான் சில நேரம் 1 year 2 year 3 year 5 years வெயிட் பண்ண வேண்டி வரும். ஆனால் அந்த காத்திருக்கிற நேரம், அதில் கர்த்தர் எங்களோடு பேசுகிற வார்த்தை இனி வரப்போகிற காலங்களுக்கு எங்களுக்கு எழுப்புதலாக இருக்கும். இதாவே நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பகல் நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து செபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு முன்பதாக எத்தனையோ எரிகோ மதில்கள், செங்கடல்கள் எங்களுக்கு முன்பதாக வந்திருக்கிறதப்பா. யோர்தானை போல சோதனைகள் வந்திருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் கடந்து தகர்த்து எரிந்து முன்னே செல்லுகிறதுக்கு நீர் எங்களுக்கு அந்த உம்முடைய வல்லமையும் எங்களுக்கு பலத்தையும் கொடுத்து, உங்கள் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்களேப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த விசுவாசமானது இன்னும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி மாத்திரம் நாங்கள் செய்ய, கர்த்தாவே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் செய்ய கவனமாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய. எங்களால் ஒன்றும் முடியாது கர்த்தாவே, ஆனால் நீர் சொல்லலாம், நீர் சொல்ல நிற்கும், அது நடக்கும். கர்த்தாவே, உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைகளை உடைய கிருபையின் கரம் ஆசீர்வதிப்பதாக. கர்த்தாவே, செய்கிற எல்லா காரியங்களிலும் உடைய கரம் கூட இருந்து கர்த்தாவே நீர் கைகூடி வர செய்கிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய், அவர்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் வருஷிக்கப்படுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் கீழ்ப்படிவுகளை விசுவாசத்தினாலே எதிர்த்து ஆண்டவரை எழுப்பி செயல்பட உம்முடைய வல்லமையும் கொடுக்கணுங்கப்பா. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் கிருபையாக இருந்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்மாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழுவலமையார் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.